இன்றைய தினம் ஊடகங்களில் பல்வேறு சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது தமிழ் மக்கள் பேரவை. இந்த தமிழ் மக்கள் பேரவையில் சிலர் அங்கம் வகிப்பதாக கூறப்படுகின்றது. அதேபோன்று சிலர் அங்கம் வகிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தமிழ் மக்கள் பேரவையில் அங்கம் வகிக்கின்றாரா? அவர் அங்கம் வகிப்பதாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகின்றன. இதன் உண்மைத்தன்மை என்ன? இது குறித்து இன்று லங்காஸ்ரீ ஆராய்கின்றது. வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்துடன் நாம் இன்று தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ் மக்கள் பேரவை தற்போது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழ் மக்கள் பேரவையின் இன்றைய நிலை என்ன? தமிழ் மக்கள் பேரவையினுடைய இன்றைய நிலை என்ன என்பதை பற்றி தமிழ் மக்கள் பேரவை தான் கூற வேண்டுமே ஒழிய நாங்கள் கூற முடியாது. என்னை பொறுத்தளவிலே தமிழ் மக்கள் பேரவை ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஒரு முன்னணி அல்ல என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார். தமிழ் மக்கள் பேரவை கலைக்கப்படும் என்று பரவலாக பேசப்படுகின்றது இன்றைய தினம். இது குறித்து தமிழ் மக்கள் பேரவையை ஆரம்பித்தவர்கள் தான் கலைக்கப்படுவதா இல்லையா என்பதை பற்றி சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதற்கான காரணங்களையும் அவர்கள் தான் கூற வேண்டுமே ஒழிய நாங்கள் யாரும் அதை ஊகிக்கவோ அல்லது ஆரோடம் சொல்லவோ முடியாது. நீங்களும் தமிழ் மக்கள் பேரவையின் பிரதிநிதி அல்லவா? இல்லை, நான் தமிழ் மக்கள் பேரவையினுடைய பிரதிநிதி அல்ல. நீங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றீர்கள். இல்ல, தமிழ் மக்கள் பேரவை சம்பந்தமாக தெலோ இயக்கத்தினுடைய தலைவரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளருமான கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் கூறிய ஒரு கருத்தை தொடர்ந்து, அதிலே இருப்பவர்கள் துரோகிகள், எதிரிகள் என்ற போன்ற கருத்தை தொடர்ந்து அவசரமாக அந்த பிரதிநிதிகள் மூவர் என்னுடன் சந்திப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டது கொண்டாங்க. அந்த சந்திப்பை ஏற்படுத்தி அது ஒரு விஷமத்தனமான தவறான பத்திரிகை செய்தி, நாங்கள் அதை மறத்திருக்கின்றோம் என்று அந்த பத்திரிகை செய்தியினுடைய அந்த எங்களுடைய ஊடக அறிக்கையை அனுப்பி அதே போல உத்தியோகபூர்வமாக அவர்கள் தந்த மின்னஞ்சல் இலக்கத்துக்கு அனுப்பியதுடன் அவர்களுடைய என்னுடைய தொடர்பு வேறும் மேற்கொண்டு எதுவும் இல்லை. நீங்கள் தமிழ் மக்கள் பேரவையில் இணைந்து கொள்ளாதமைக்கான காரணம் என்ன? அதை தமிழ் மக்கள் பேரவை தான் கூற வேண்டும். தமிழ் மக்கள் பேரவையை பொறுத்தளவிலே நான் சார்ந்த தமிழீழ விடுதலை இயக்கம் தெலோ இயக்கத்துக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதுபோல தனிப்பட்ட ரீதியிலும் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே அதை தெலோ இயக்கத்து தலைவரை சந்திப்பதற்கு தாங்கள் முயற்சி எடுத்ததாக அவர்கள் ஊடகங்கள் வாயிலாக சொன்னதை கேள்விப்பட்டோம். ஆனால் 2வது கூட்டத்துக்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக தொலைபேசி வாயிலாக தெலோ இயக்கத்தினுடைய செயலாளர் நாயகம் திரு ஹென்றி மகேந்திரனுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பை பற்றி, ஆனால் அது 2வது கூட்டம் முடிவடைந்ததன் பின்னர் தான், அன்று மாலை தான் எங்களுடைய தெலோ இயக்கத்தினுடைய தலைமை பீடக்குழு பிரசீடியம் என்று சொல்லப்படுகின்ற 15 பேரை கொண்ட அதி உச்சபட்ச அந்த குழு கூடி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 4 கட்சிகள் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு கோஆர்டினேட்டிங் கமிட்டியிலே அதிலே இருக்கக்கூடிய 2 கட்சிகள் இருக்கிறார்கள். அது EPRLF, புலட் ஆகிய 2 கட்சிகளும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்களை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே விவாதிப்போம். அதே போல அதற்கு முன்னர் எங்களது கூட்டப்படுவதற்கு முன்னர், அந்த நடைபெறுவதற்கு முன்னர் எதிர்கட்சி தலைவர் கௌரவ சம்பந்தனையா அவர்களை சந்தித்து உடனடியாக கூட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்த என்று தீர்மானித்து சொன்னது அந்த கூட்டத்தில் சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து உத்தியோகபூர்வமாக தலைவர் கௌரவ சம்பந்தனையா அவர்களுக்கு உடனடியாக கூட்டப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் விடுத்திருந்தது. இவ்வளவுதான் தமிழ் தேசிய தமிழ் மக்கள் பேரவை சம்பந்தமான தெலோ இயக்கத்தினுடையதும் என்னுடையதுமான நிலைப்பாடு. ஆமையா, குறிப்பாக வடமாகாண முதலமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் அடிக்கடி வெளியாகி வருகின்றன. இது உண்மையா? இல்லை, அவ்வாறு எந்த விதமான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான முஸ்தீபுகளோ முயற்சிகளோ எடுக்கப்படவில்லை. வடக்கு மாகாண சபையினுடைய அமர்வு இந்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறுவதற்கு முன்னர் 11ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மாகாண சபை உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. அதிலே கலந்து கொண்ட உறுப்பினர்கள் இவருமே ஒருவராவது மாண்புமிகு முதலமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பற்றி ஒரு வார்த்தையிலும் பிரஸ்தாபிக்கவில்லை. அவ்வாறு நான் அறிந்தளவிலே எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை. ஆனால் ஊடகங்களிலே ஒரு சிலர் இவ்வாறான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுவது இருப்பதாக
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதாக நான் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன். அதே போன்று இன்றைய தினம் வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆம், இன்றைய தினம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மீண்டும் சந்தித்து பேசுவது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அலுவலகத்திலே சந்தித்து பேசுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் கௌரவ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இன்றைய தினம் அந்த கூட்டம் நடைபெறவில்லை. குறிப்பாக இந்த கூட்டத்தில் எவ்வாறான விடயங்கள் கலந்துரையாட எண்ணியிருந்தீர்கள்? இல்லை, வழக்கமாக வடக்கு மாகாண சபையினுடைய மாகாண சபை உறுப்பினர்களுக்கான கூட்டத்திலே அன்றைய தினம் 11ஆம் தேதி பேசிய விடயங்களிலே பல விடயங்கள் மேலும் பேச வேண்டி இருந்தது. அதே போல தமிழ் மக்கள் பேரவை சம்பந்தமாக உறுப்பினர்கள் சிலர் பிரஸ்தாபித்த கருத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்கு நேரம் போதாமை இருந்த காரணத்தினால் அந்த கூட்டம் 2வது தடவையாக கூட்டப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. பாரிய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாதவர்கள் தலைமைத்துவம் வகிப்பதாகவும், வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களை தலைமைத்துவம் வகிப்பதற்காக இந்த தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இது குறித்து இல்லை, இதிலே எங்களை பொறுத்தளவிலே தமிழினம் சாதி மத எல்லா பேதங்களையும் கடந்து நிற்கின்றது. இதிலே மாகாண எல்லைகளை கடந்து இதிலே எவருடைய நிலைமை என்று இல்லை, தலைமை சரியான ஒரு தலைமையை கொடுப்பவருடைய தலைமையிலே நாங்கள் அணிதிரளுவதற்கு தமிழினம் தயாராக இருக்கின்றது என்பதை கடந்த பல சந்தர்ப்பங்களிலே தமிழினம் தெளிவாக நிரூபித்திருக்கிறது. இந்து மதத்தை பெரும்பான்மை இனமாக கொண்ட எங்களுடைய தமிழ் மக்களிலே ஒரு கிறிஸ்தவரான தந்தை செல்வா தலைமை தாங்கினார். இது போன்ற பல நிகழ்ச்சிகளை பல உதாரணங்களை எங்களால் கூற முடியும். ஆகவே இப்பொழுது எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் தலைமை தாங்கிறார். ஆகவே இது இன்றைக்கு வழக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே கிழக்கு மாகாணத்தினுடைய தலைமையிலே நாங்கள் அணிதிரட்டிருப்பது என்பது எங்களுக்கு அது பெருமை. ஆகவே இதிலே வடக்கு கிழக்கு என்ற பேதம் இருக்காது. ஆனால் அந்த ஒரு சரியான தீர்வை தமிழ் மக்கள் எடுக்க வேண்டும் என்ற ஆதங்கம் பலருடன் இருப்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் தமிழ் மக்கள் பேரவை போன்றவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாரும் தலைமை பதவியே அல்லது தலைமை பீடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று குறிவைத்து செயற்படுவதாக சொல்ல முடியாது. மேலும் விளக்கமாக சொல்வதாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 4 கட்சிகளை உள்ளடக்கி கௌரவ எதிர்கட்சி தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் ஐயாவுடைய தலைமையிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதுக்கு எந்த விதமான பங்கமும் அல்லது பிரச்சனையும் வரும் என்று நான் கருதவில்லை. ஆகவே ஒரு சரியான அழுத்தத்தை எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே, தேர்தல் அறிக்கையிலே, எலெக்ஷன் மேனிபெஸ்டோவிலே குறிப்பிட்ட அடிப்படையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த சமஸ்தி தீர்வை அதை சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே வலியுறுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தும் வரை அந்த பிரச்சனை எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. ஆகவே இந்த 2016ஆம் ஆண்டுக்குள்ளே தீர்வு ஏற்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இல்லை என்றால் வெளிநாடுகள் எங்கள் மீது நீங்கள் தமிழ் மக்கள் பிளவுபட்டு நின்றீர்கள், அதனால் தான் ஒரு தீர்வு வராமல் போய்விட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு நாங்கள் இலக்காகாமல் நாங்கள் அனைவரும் ஓரணியில் நிற்கிறது காலத்தின் கட்டாயம் அவசியம் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக உங்களது பொன்னான நேரத்தை எமக்கு ஒதுக்கி ஒரு சிறந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தீர்கள். லங்காஸ்ரீ சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தங்களுக்கும் இந்த நேர்காணலை எடுத்துக்கொண்ட உங்களுக்கும் அதே போல லங்காஸ்ரீ நேயர்களுக்கும் எனது வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.